ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து ஒரு பொரியல் ஐட்டம் தான் பண்ண போகிறோம். அது வந்து பீன்ஸ் பொட்டேட்டோ மசாலா ஃப்ரை. இது வந்து செம்ம ஸ்பைஸியாக சூப்பராக இருக்கும். எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க. இது பண்ணுறதுக்கு ஒரு 200 கிராம் போல் பீன்ஸும் 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கும் எடுத்துக்கோங்க. பீன்ஸ் வந்து 2 முனையும் கிள்ளிக்கோங்க. இது வந்து பீன்ஸை வந்து ஃபஸ்ட்டு உப்பும் மஞ்சளும் கலந்த தண்ணியில் நல்லா கழுவிட்டு 2 முனையும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணிக்கோங்க. 3 துண்டு போல் வரும் ஒரு பீன்ஸுக்கு. அதே அளவு நீங்கள் உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி வெட்டிக்கோங்க நீட்டமாக. இப்போ வந்து ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு, எண்ணெய் காஞ்சதும் கடுகு ஜீரகம் போட்டு நீங்கள் தாளிச்சிக்கோங்க. அப்புறம் ஒரு 6 பல் பூண்டு போல் பொடியாக நறுக்கி அதையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த பூண்டு வந்து நல்ல வாசம் வரும் ஃப்ரை ஆகும்போது. அந்த டைம் உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கிக்கோங்க. அடுத்து வந்து இது நல்லா வதங்கினோன்னே பீன்ஸையும் சேர்த்துக்கோங்க. ஓரளவுக்கு உருளைக்கிழங்கு வதங்கினோன்னே பீன்ஸையும் சேர்த்துக்கோங்க. அதையும் வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ வந்து கூடவே கொஞ்சோண்டு மஞ்சளும் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. இது வந்து நம்ம தண்ணி தெளித்து வேக விட போகிறது கிடையாது. எண்ணெய் வந்து கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துருக்கனால ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து மூடி வச்சு வேக வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ஸ்பூன் போல் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு. அதுக்கப்புறம் தனியாத்தூளும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. மூடி போட்டு நம்ம வந்து வேக விட்டுக்கலாம். அப்பப்போ திறந்து கிளறிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. இப்போது ஒரு ஸ்பூன் போல் நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்கும்போது அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் வித்தியாசமாக. கடைசியாக வந்து ஒரு 1/2 ஸ்பூன் இல்லைன்னா 1/4 ஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்து நீங்கள் வந்து அப்படியே கிளறி விட்டுட்டு நீங்கள் அடுப்பை நிறுத்திக்கலாம். இது வந்து நம்ம தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம் இல்லைன்னா கலந்த சாதம் மாதிரி அந்த தேங்காய் சாதத்துக்கெலாம் வந்து சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம வந்து சப்பாத்திக்கு கூட சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம். சுவையாக இருக்கும், ஸ்பைஸியாக இருக்கும். ஸோ டெஃபினட்டாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சுவையான பீன்ஸ் பொட்டேட்டோ மசாலா ஃப்ரை வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. அப்படி பார்க்கவே சாப்பிட்ணும் போல் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.